வணக்கம். தமிழன் செய்திகள். ஈரோட்டில் பல்வேறு நடன கலைஞர் சங்கங்கள் இணைந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மேடை நடன கலைஞர்கள் கூட்டமைப்பை உருவாக்கி புதிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஈரோட்டில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் கூட்டமைப்பின் தலைவராக தர்மன், பொதுச் செயலாளராக மணிமாறன், பொருளாளராக நடராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகளாக செயல்பட்டு வந்த நடன கலைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். திருப்பதி மாவட்டத்தில் டெம்போ டிராவலரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டம் BN கண்ட்ரிகா அருகே 10வது மைல் பகுதியில் இந்த விபத்து நடந்தது. டெம்போ டிராவலர் மீது TVS எக்ஸல் இருசக்கர வாகனம் மோதியதில் சுப்பையா குண்டா கிராமத்தை சேர்ந்த குரவா ரெட்டி மற்றும் கோபால் ரெட்டி ஆகியோர் படுகாயமடைந்தனர். கோபால் ரெட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் குவாரா ரெட்டியும் உயிரிழந்தார். இருவரும் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து BN கண்ட்ரிகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீ சித்தர் பீடத்தில் நடைபெற்ற மகா யாக வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் 2ஆம் தேதியான ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஸ்ரீ சித்தர் பீடத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்காரா தேவி ஆலயத்தில் சாக்கஸ்ரீ சர்க்குரு சீனிவாச சித்தர் தலைமையில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி பூஜை, அபிஷேகம் மற்றும் மகாயாகம் சிறப்பாக நடைபெற்றது. உலகில் அன்பும் அமைதியும் நிலவும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் சிறக்கவும் பக்தர்களின் வாழ்வில் செல்வ வளம் பெருக்கவும் வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பால், பன்னீர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மண்டியிட்டு மனு அளித்தனர். கோவை சாரமேடு பகுதியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், பள்ளி மற்றும் மதரசா செல்லும் குழந்தைகளுக்கு இடையூறாக உள்ள திருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் உக்கடம் பைபாஸ் சாலையில் உள்ள படகு இல்லத்தை குறைந்த கட்டணத்தில் மீண்டும் திறக்கவும், உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் வேகத்தடை அமைக்கவும், கரும்புக்கடை பகுதியில் குப்பை தொட்டிகளை அமைக்கவும் கோரிக்கை விடுத்தனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி நிர்வாக கவனத்தை ஈர்க்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மண்டியிட்டு மனு அளித்தனர். பாஜகவை தோல்வியடை செய்யும் பொறுப்பு SDPIக்கு உள்ளது என அக்கட்சியின் தேசிய தலைவர் 5G தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற SDPI நிர்வாகிகள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய தலைவர் 5G, பாஜகவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தவும் SDPI வலுப்படுத்தவும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பாஜக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி ஆட்சிக்கு வருவதாக விமர்சித்தார். FCRA சட்டத்தில் இருக்கும் திருத்தம் செய்யக்கூடாது என்றும் நீட் தேர்வுக்கு எதிரான கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். மேலும் 3 ஆண்டுகளில் பாஜக ஆட்சி முடிவுக்கு வரும் எனவும் 5G தெரிவித்தார். ஒரே கட்டமாக நடத்தப்படும் நீட் தேர்வு முறையில் மாற்றம் குறித்து பரிசீலனை தேவை என JNU துணைவேந்தர் சாந்தி ஸ்ரீ துளிப்படி பண்டிட் தெரிவித்துள்ளார். கோவை பேரூரில் நடைபெற்ற சேரன் கல்வி குழும சுகாதார அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சாந்தி ஸ்ரீ துளிப்படி பண்டிட் செய்தியாளர்களிடம் பேசினார். உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியாவின் கல்வி கொள்கையிலும் தொடர்ந்து மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார். 34 ஆண்டுகளுக்கு பிறகு கல்விக் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இனி 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் டாக்டர் கலை கதிரவன் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தென்காசியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று சுதந்திர தின விழாவை சிறப்பித்தனர். வாசுதேவநல்லூரில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 80 அடி நீள தேசிய கொடியுடன் பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது.
தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பி த லீடர்ஸ் சார்பில் நடைபெற்ற ஊர்வலம் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. தொழிலதிபர் சாமி மூலம் உரிய அனுமதி பெறப்பட்டு நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. கோவையில் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பின் 10வது ஆண்டு தடகள போட்டியில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். 12, 14, 17 மற்றும் 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவுகளில் பல்வேறு தடகள போட்டிகள் நடைபெற்றன. இதில் ரக்ஷன், ஜெய், அஸ்வத், முகேஷ், சாய்ராம், சூர்யா, ஹரிணி உள்ளிட்டோர் தங்கள் வயது பிரிவுகளில் தனிநபர் சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்திய ஊழல் மற்றும் கண்காணிப்பு கவுன்சில் தேசிய தலைவர் எம். சாம் பிரகாஷின் பிறந்தநாளை முன்னிட்டு ஹோசூரில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஓசூர் சாய்பாபா காலனியில் இந்திய ஊழல் மற்றும் கண்காணிப்பு கவுன்சில் கிளை அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரத்த தான முகாம், உடல் உறுப்பு தான முகாம், இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் செய்த 50 பேருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் வெள்ளி நாணயங்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் நோயாளியின் மூளையில் இருந்த 800 கிராம் எடையுள்ள மிகப்பெரிய கட்டியை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்துள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் இந்த அரிய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. மூளையை அணுக்குவதற்கான மண்டை ஓட்டின் ஒரு பகுதியை தற்காலிகமாக அகற்றி நுணுக்கமான அறுவை சிகிச்சை மூலம் கட்டி முழுமையாக அகற்றப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு முன்பாக கட்டிக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்கும் வகையில் எம்போலைசேஷன் சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து மருத்துவர் கார்த்திகேயன் கூறுகையில், மூளையில் இவ்வளவு பெரிய கட்டிகள் மிகவும் அரிதானவை என்றும் பல்துறை மருத்துவ நிபுணர்களின் திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தனர். 80 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊருடைய திருமங்கை ஆழ்வார் சிலைக்கு பக்தர்கள் திரளாக திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுந்தரபெருமாள் கோவிலில் இருந்து சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலை லண்டன் ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்கப்பட்டு நேற்று சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சிலையை பாதுகாப்பாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து கோவில் நிர்வாகிகள், பட்டாச்சாரியார்கள் மற்றும் கிராம மக்கள் சிலையை உணர்ச்சி பூர்வமாக வரவேற்றனர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைத்து மேளதாளம் முழங்க வீதியுலம் கொண்டு செல்லப்பட்டது. 80 ஆண்டுகளுக்கு பிறகு திருமங்கை ஆழ்வார் கோவிலுக்கு திரும்பியதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பெரியபாளையம் ஸ்ரீ சுக்ரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஏகதின லட்சார்ச்சனை பெருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருப்பூர் சர்க்கா பெரியபாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆவுடை நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ சுக்ரீஸ்வர சுவாமி ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ராமாயண காலத்தில் ஸ்ரீ சுக்ரீவனால் வழிபட்ட தலமாக கருதப்படும் இக்கோவிலில் விநாயகர் வழிபாடு, சங்கல்பம், புண்ணியாகம், பஞ்சகவ்யம் மற்றும் கலச வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து யாக வேள்வி, மூலமந்திர ஹோமம், பூர்ணாகுதி, கலசாபிஷேகம், தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் நிறைவாக பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. குடந்தை இரத்த தானம் ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்ற இலவச ஆதார் சேவை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்தனர். கும்பகோணம் சாரங்கபாணி பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற முகாமில் புதிய ஆதார் பதிவு, முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், கைரேகை புதுப்பித்தல் மற்றும் மொபைல் எண் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஆதார் மைய அதிகாரிகள் நேரடியாக பங்கேற்று பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கினர். முகாம் ஏற்பாடுகளை குடந்தை இரத்த தானம் ட்ரஸ்ட் அறங்காவலர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். முகாமில் பயனடைந்த பொதுமக்கள் ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். வேளாங்கண்ணி மாதா திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்திலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டனர்.
ஆகஸ்ட் 29ஆம் தேதி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தில் நடைபெறும் திருவிழா தொடக்க கொடியேற்றத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் தர்காஸ் பகுதியில் உள்ள ஆலயத்திலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். அதிமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ஜெரால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி யாத்திரை தொடங்கி வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் KS பார்த்திபன், ராமு உள்ளிட்டோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வாலாஜா அணைக்கட்டு புதூரில் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் வாலாஜா வட்டம் அணைக்கட்டு புதூர் பகுதியில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திடக்கழிவை சேகரித்தல், நாம் பிரித்தல், தரம் பிரித்தல் மற்றும் முறையாக மேலாண்மை செய்வது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களின் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு திடக்கழிவு மேலாண்மை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு அருகே அரசு விரைவு பேருந்து சாலையில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் அருகே மார்த்தாண்ட பகுதியில் இருந்து சென்னை நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பேருந்தில் பயணித்த மற்ற பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மாற்று அரசு பேருந்து மூலம் சென்னை அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். வாலாஜாபேட்டை நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமின் ஒரு பகுதியாக வாலாஜா வட்டம் அணைக்கட்டு சாலையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக வாலாஜாபேட்டை வட்ட செயல்முறை கிடங்கில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பொது விநியோக திட்டத்திற்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் தரம், எடை மற்றும் இருப்பு நிலையை நேரில் பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் முறையாகவும் தரமாகவும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கலவை அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கர்ப்பமானதாக புகார் எழுந்துள்ள நிலையில் சித்தப்பா மீது சிறுமி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த தட்டச்சேரி இருளர் குடியிருப்பை சேர்ந்த சிறுமி பெற்றோர் வெளியூரில் வேலைக்கு சென்றிருந்த போது சித்தப்பா பாலாஜி தன்னை மிரட்டி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் தனது அண்ணனும் மது போதையில் அத்துமீறியதாக சிறுமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சிறுமி கர்ப்பமானது தெரிய வந்ததை தொடர்ந்து உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் சிறுமியின் அண்ணன் சுரேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் சித்தப்பா மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து சிறுமி நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசார் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூர் டீ கடை சிலிண்டர் தீ விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்தது. பெரம்பலூர் அருணாச்சலம் டீ கடையில் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி சிலிண்டர் கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 பேர் தீக்காயமடைந்தனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொம்மனப்பாடியை சேர்ந்த மணிகண்டன், சிறுகுடலை சேர்ந்த டீ கடை மாஸ்டர் தினேஷ், பெரம்பலூர் ரங்கநகரை சேர்ந்த சகாதேவன், கொட்டரை கிராமத்தை சேர்ந்த டீ சப்ளையர் ஆறுமுகம் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த பெரம்பலூர் குறிஞ்சி நகரைச் சேர்ந்த டீ சப்ளையர் பணியாளர் புவனேஸ்வரியும் உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2,10,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டு வருகிறது. மேகமலை மலை கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை கைவிடக் கோரி தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா சடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள 9 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 98 மலை கிராமங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வரும் மக்களை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி புலிகள் காப்பகம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வெளியேற்றும் நடவடிக்கையை வனத்துறை மேற்கொள்வதாக கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும், 2005ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின் கீழ் மலை கிராம மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தர்மபுரியில் 3 முதல் 15 அடி உயரம் வரையிலான பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் விற்பனையாகி தயாராகி வருகின்றன. தர்மபுரி, சவுளூர், பழைய தர்மபுரி பகுதிகளில் களிமண், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களாக 50க்கும் மேற்பட்ட சிற்ப கலைஞர்கள் இரவு பகலாக பணியாற்றி சிலைகளை உருவாக்கியுள்ளனர். தற்போது வண்ணம் தீட்டும் பணிகள் நிறைவடைந்து விற்பனைக்கு தயாராக உள்ளன. குட்டி விநாயகர் சிலைகள் முதல் 15 அடி உயர பிரம்மாண்ட சிலைகள் வரை 500 முதல் 50,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தர்மபுரி மட்டுமின்றி சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் சிலைகளை ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய களிமண் சிலைகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக சிலை வடிவமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேன்கனிக்கோட்டையில் தேர்தலில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக கூறி மாணவனை இரும்பு ராடால் தாக்கியதாக விடுதி வார்டன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியின் விடுதியில் 8ஆம் வகுப்பு மாணவன் தங்கி படித்து வருகிறார். இந்நிலையில் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததை குறித்து வார்டன் ஷாம் கேள்வி கேட்டதாகவும் பின்னர் இரும்பு ராடால் மாணவனின் தொடையில் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மாணவன் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தகவல் அறிந்து சமூக ஆர்வலர்கள் சைல்டு லைன் அமைப்புக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சைல்டு லைன் சார்பில் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் அரணாரி கிராமத்தில் புதிய கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கேட்பு கூட்டத்திலிருந்து கிராம மக்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சொர்ணராஜ் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சுகுமார் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் கல்குவாரி அமைக்க கூடாது என முழக்கமிட்ட பொதுமக்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். ஏற்கனவே செயல்பட்டு வரும் கல்குவாரியால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் வெடி அதிர்வுகளால் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இதற்கு உரிய தீர்வு காணப்படாத நிலையில் குடியிருப்பு அருகே மீண்டும் புதிய கல்குவாரி அமைக்க அனுமதி கோருவது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக கூறிய அவர்கள் புதிய கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தினர். பொதுமக்கள் இல்லாத நிலையிலும் தனியார் நிறுவனம் அதிகாரிகளிடம் குவாரி அமைப்பது தொடர்பான விளக்கங்கள் அளித்தது. மதுரையில் சத்தியமூர்த்தியின் 139வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். மதுரை சிம்மக்கல் அருகே தியாக தலைவர் சத்தியமூர்த்தியின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அவர்களுக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். ஆம்பூரில் அரசு நிதியுதவி பெறும் கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் மாணவர்களை சேர்க்க மறுப்பதாக கூறி பெற்றோர் மற்றும் மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நிதியுதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை நேர வகுப்பில் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடத்தாமல் மாலை நேரத்தில் நடைபெறும் தனியார் நிர்வாக கல்லூரியில் வேறு பாடப்பிரிவுகளில் சேருமாறு நிர்வாகம் வற்புறுத்துவதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடிய நிலையில் மாணவர்களை குறிப்பிட்ட பாடப்பிரிவில் சேர்க்க உத்தரவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சேர்க்கை நடத்தப்படவில்லை என கூறி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கல்லூரி முதல்வர் அறை மற்றும் நுழைவு வாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. 100 நாள் ஆட்சியில் 1ஆம் எண்ணை நீக்கினால் மிஞ்சுவதுதான் இந்த ஆட்சியின் மதிப்பு என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KB முனுசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குளகிரியில் அதிமுக வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் சீனிவாசனின் புதிய நகைக்கடையை அதிமுக துணை பொதுச் செயலாளர் KB முனுசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா ஆட்சியின் 100 நாள் சாதனை என விளம்பரம் செய்யப்படுவதாகவும் தேர்தலுக்கு முன்பு அளித்த வாக்குறுதிகள் எதுவும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பெண்கள், பட்டதாரிகள், மாற்றுத்திறனாளிகளான உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் வழங்கப்படவில்லை என்றும் இலவச மின்சாரம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட வாக்குறுதிகளிலும் குளறுபடிகள் இருப்பதாகவும் விமர்சித்தார். பிரபல நடிகர் பிரபு குடும்பத்துடன் திருமலைக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தார்.
பிரபல நடிகர் பிரபு தனது குடும்பத்தினருடன் திருமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பு தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். தரிசனத்தை முடித்த பின்னர் தேவஸ்தான அதிகாரிகள் நடிகர் பிரபுவுக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சர் ரோஜா திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார். ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா திருமலைக்கு வந்தார். அவருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் ஏழுமலையானை மனமுருகி வேண்டி தரிசனம் செய்தார். அதன் பிறகு ரங்கநாயகி மண்டபத்தில் அவருக்கு வேத ஆசீர்வாதம் செய்து தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.